ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாழை மீன் க்ளீன் பண்ணுற வீடியோவை பார்க்கலாம். வாழை மீன் நிறைய பேருக்கு க்ளீன் பண்ண தெரியாதுல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தேங்காய் நார் வேணும். இல்லைனா நான் தேங்காய் குடுமி தான் எடுத்திருக்கேன். தேங்காய் நார் என்கிட்ட இல்லாததுனால வீட்டில் 4-5 தேங்காய் இருந்ததுனால அதோட குடுமியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா வச்சு தேய்ச்சிங்கன்னா போயிடும். இது பாருங்கள், சைட்லலாம் வச்சு இந்த மாதிரி கையை வச்சுட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா பளபளன்னு வெள்ளையாக ஆகிடும். இந்த மேலே இருக்கிற அந்த சாம்பல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு கவுச்சி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். நீங்கள் அதை நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா அது எல்லாமே போயிடும். போயிட்ட உடனே நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. சைட்லலாம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. வழ இருக்கிறதுனால நமக்கு வழுக்கும், க்ளீன் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தேய்ச்சிட்டு பாருங்கள் ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு. இப்போது சைடில் இருக்கிற பெறால தான் நம்ம பிக்க போகிறோம். மேலே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா அந்த ஸ்டார்டிங்கோட இது இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்தீங்கன்னா நல்லா கலண்டு வந்துடும். அது நீங்கள் அருவாமனை வச்சு தான் அதை க்ளீன் பண்ணுன்ற அவசியமே இல்லை. அதை பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். எனக்கு வழுக்குதுன்றதுனால நான் நடுவில் கை விட்டுறதா இருக்குது. அதை பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துனாலே அது அப்படியே நீட்டாக வந்துடும். ரொம்ப ஈஸிங்க இதை க்ளீன் பண்ணுறது, வாழை மீன் க்ளீன் பண்ணுறது. இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம துண்டு துண்டாக போட்டு வறுத்துக்கலாம். வறுக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். நிறைய மசாலாலாம் சேர்க்க வேண்டியதில்லை. பொதுவாகவே நம்ம நான்வெஜ் ஏதாவது வாங்குகிறோன்னா அதோட டேஸ்ட், அதோட ஸ்மெல் நமக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா சிம்பிளாக நம்ம செஞ்சால் தான் அதோட டேஸ்ட்டு, அதோட ஸ்மெல்லெல்லாம் நமக்கு தெரியும். நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளே போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வறுத்திங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் கூட இப்போ தான் சேர்க்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா அதெல்லாம் சேர்க்கவே மாட்டாங்க. வெறும் குழம்பு மிளகாத்தூளும் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு தான் வறுத்து கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.